அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. காசு பணம் இருந்தால் தான் மனுஷனுக்கு மதிப்பே. காசு பணம் இல்லைன்னா மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது. காசு பணம் கோடிக்கணக்கில் இருந்தால் தான் மதிப்பு. நம்மளுக்கு கோடிக்கணக்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இல்லை. எல்லாருக்கும் வாய்க்காது, சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி பல கோடிகள், பல்லாயிரம் கோடிகள் கொண்ட முகேஷ் அம்பானியோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். பல்லாயிரம் கோடிகள் ஒரு ஜாதகத்தில் எப்படி காட்டப்படுது? ஏன்னா அவருடைய ஜாதகத்திலேயே இந்த பல்லாயிரம் கோடிகள் அப்படின்னு இருக்கும். அது இல்லாமல் ஒன்று வராது. இருந்தால் தான் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதை சஷ்டியில் இருந்தால் தான் கர்ப்பப்பையில் குழந்த பிறக்கணும்லாம் சொல்லி அதை தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரணும்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி மறுவி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல. இருந்தாலும் நம்மளுக்கு சட்டி அகப்பை இதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, தப்பு கிடையாது. அப்போ இருக்குது, அதனால தான் ஜாதகத்தில் இருக்குது, அதை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கப்போம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய், விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், லக்னத்தில் சனி இருக்கார். அடுத்தது லக்னாதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. அவர் லக்னத்தை பார்க்குறாரு. இந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டை பார்க்கணும், தனஸ்தானத்தை பார்க்குறோம். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறோம். இதில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அது தனுஷோட வீடு, குருவோட வீடு. அந்த வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கார். குருவோட வீட்டில் சந்திரன் இருந்தாலே அது ஒரு சிறப்பான குருச்சந்திர யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் வீடு பார்த்திங்கன்னா புதன், கன்னி வீடு. அந்த வீட்டோட அதிபதி என்ன இருக்கார் பாருங்கள், லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சூரியனோட இணைஞ்சு உட்காந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறார். புதன் 11ஆம் இடத்து அதிபதி. அவர் சூரியனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல, அதாவது மேஷத்தில் சூரியன் உச்சம். அந்த உச்ச நிலையில் புதனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கியிருக்கார். அப்போ இதெல்லாம் அவருடைய அந்த கோடீஸ்வர தன்மைக்கும் ஒரு சிறப்பான ஜாதக நிலைன்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு வலுத்திருந்தாலே அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்லலாம். இது எல்லா ஜாதகத்துலேயும் அமையாது, எல்லா மனிதர்களுக்கும் அமையாது. சூரியன் மேஷராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து அவர் புதனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கியிருக்கார். அது ஒரு மிகப்பெரிய யோகம். அது நீங்கள் பெரிய பெரிய நட்சத்திரங்களுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். ஒரு பெரிய நட்சத்திரம் தான் இது. அரசாங்க ஆதரவு, நிர்வாகத்திறன் மற்றும் உலகளாவிய அங்கீகாரத்தை தருதுன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்குது. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானும் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், சிம்மத்தில். அதான் அவருக்கு ஜாதகத்தில் 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் சிம்மத்தில் குரு அமர்ந்திருக்கார். சிம்ம குரு மிகப்பெரிய விசேஷம். அவரும் தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து இவருக்கு தொழிலோடைய உறுதித்தன்மையும் தொழிலோட பலத்தையும் தொழிலோட செல்வாக்கையும் கொடுத்துருக்கார். தொழிலோடைய லாபத்தையும் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள வீடு மாற்றி அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்துருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் மேஷத்தில் உட்காந்துருக்காரு. 2 பேரும் வீடு மாற்றி அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து அது வழியாக ஒரு குடும்பத்தில் நிரந்தரமான குடும்பம், நல்ல மனைவி அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு உறுதித்தன்மையும் குடும்பத்தால் செல்வ செழிப்பையும் உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகம் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த யோகம்னு சொல்லலாம். இது ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொலைத்தொடர்புக்கும் இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். எரிபொருள் தொடர்பான வாணிபங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே இவர் சக்ஸஸ் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அது காரணம் அவருடைய ஜாதக அமைப்பு தான் சொல்லலாம். இவருடைய ஜாதக அமைப்பில்
இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கூடிய மிகப்பெரிய பாக்கிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல நன்மைகளை கொண்ட இந்த ஜாதக அமைப்பு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனியும் பார்த்திங்கன்னா லக்னத்தில் உட்கார்ந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பை 10ஆம் இட பார்வையை கொடுத்து அது வழியாக இவருக்கு யோகத்தை கொடுத்துருக்காரு. சனியை பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. சனி லக்னத்தில் உட்காந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதுவே மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்துல குருவும் உட்காந்துருக்காரு. அப்போ அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சனி விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். சனி விருச்சிகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அது கூட இவங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கறதுக்காக தான் அப்படி அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தில் சனி இருந்தால் என்னென்ன மாதிரியான குணங்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் சனி இருந்தால் அந்த நபர் பிறவியிலேயே மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் தீவிரமாக உழைச்சி அதை முன்னேறி காட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். தீவிரமான சிந்தனை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுறதில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மிகப்பெரிய உதவியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் லக்னத்தில் உட்காந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சனி எப்போதுமே பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் லக்னத்தில் இருப்பதுனால பொதுமக்களுக்கு தேவையான சேவைகள் பொருட்களை கொடுத்து அது வழியாக மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சனி தன்னுடைய நண்பரான சுக்கிரன் வீட்டை பார்க்கறதும் ஒரு மிகச்சிறப்பான யோகம்னு சொல்லலாம். இப்படி பல யோகங்களை கொண்ட இந்த அம்பானி, முகேஷ் அம்பானியோட ஜாதகத்தை தான் பார்த்துருப்போம். இது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான். இதோடைய பலன்களை தான் நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.